பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கைவிட்டாருங்க. தினம்தான் ஜெபிக்கிறேன், தினம்தான் பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் கைவிட்டாரே அப்படி சொல்கிறீங்களா? அது மாதிரி சூழ்நிலை தானே எல்லாருக்கும் வரும். எனக்கும் வந்திருக்குது. ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படி வந்திருக்கலாம். அதனால் கர்த்தர் மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி சில சமயம் அப்படி நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 54:7 இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அவரே சொல்கிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், கொஞ்சம் கையை விட்டு பார்ப்பேன், இவன் எப்படி பண்ணுறான், இவன் எப்படி நடக்கிற பார்க்கலான்னு சொல்லி சில சமயம் பக்கத்தில் தான் நிற்பார். கையை மட்டும் கொஞ்சம் விட்டு பார்ப்பார். அப்போவே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ ஆண்டவர் கைவிட்டார் மறந்துட்டார் அப்படின்னு பதறுக்கிறோம். இமை பொழுதுன்னா அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற நேரம் கண் அப்படி அவ்வளோதான். ஆண்டவர் கைவிடுறாரு. கைவிட்ட மாதிரி பக்கத்தில் தான் நிற்பார். நம்மளை அமிழ்ந்து போகவோ அழிஞ்சு போக விட்டுற மாட்டார். அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு பார்ப்பார். அப்போ என்ன செய்யணும்? இயேசுவே என்னை ரட்சியும், நீங்கள் தான் எனக்கு, அதுதான் அவர் எதிர்பார்க்குறார். சிலர் அப்படி இமைப்பொழுது கைவிட, ஐயோ அம்மா நான் செத்தனே அவ்வளோதான் ஆண்டவரே கைவிட்டார் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்கிறோமா? ஆண்டவரே என் கூட இருந்து என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோமா? அதெல்லாம் பார்ப்பார். அப்போது கைவிடப்பட்ட மாதிரி தெரியும். நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே ரட்சியும் அப்படிதான் கூப்பிடணும். பேதுரு கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். படகுலேருந்து வெளியே வந்துட்டார்ல. இப்போ இது மாதிரி படகுல பண்ணவர் இயேசு கடல் மேலே நடந்து வருகிறார். பேதுரு நானும் கடல் மேலே நடக்கணும், இயேசுவான்னு கடல் மேலே நடக்கிறார். திடீர்னு அவர் அமிழ்ந்து போகிறார். உடனே ஐயோ அம்மா செத்து போகிறேன்னு அலறல, ஆண்டவரே ரட்சியும், இயேசுவே ரட்சின்னு உடனே இயேசு கை நீட்டி தூக்கினார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே ரட்சியும், இயேசுவே காப்பாற்றும், இயேசுவே உதவி செய்ய அப்படி கூப்பிட்டா அடுத்த வினாடி உங்களை கையை அவர் பிடிப்பார். இமை பொழுதுதான். அதனால் உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். கைவிட்டுட்டாரோ மறந்துட்டாரோன்னு நினைக்காதுங்க. உங்களை எப்படி அவர் கைவிடுவார், உங்களை எப்படி மறப்பார்? சூழ்நிலை அப்படி தெரியும். நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க போதும். கூப்பிட்றீங்களா? இயேசுவே இந்த ரட்சியும், இயேசுவே இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும், இயேசுவே இந்த சூழ்நிலை மாற்றி தாரும், நீர் என்னை கைவிடவும் இல்லை, என்னை மறக்கவும் இல்லை. இமை பொழுது கைவிடப்பட்ட மாதிரி சூழ்நிலை, ஆனாலும் என் மேலே உருக்கமான இரக்கத்தால் சேர்த்து கொண்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.